ஹஜ்ஜில் தான் கடவுள் இருக்காரா? அதாவது மக்காவில் தான் கடவுள் இருக்காரா? அங்கே தான் கட்டாயம் போகணுமா? நல்லதொரு கேள்வி. இப்போ நீங்கள் கேட்டது, இஸ்லாமியர்கள் மட்டும்தான் மக்காவுக்கு போகலாமா? இதுதான் ஹஜ்ஜு. இந்த நாட்களில் மட்டும்தான் இந்த ஹஜ்ஜு செய்ய முடியும். இந்த பலி கொடுக்கப்படுறது அப்படின்றது பொதுவாக நம்ம ஒரு கடந்த காலங்களில் பேசிய ஒரு விஷயம்னா, இது ஒரு மிருகவதை சம்பந்தமான ஒரு விஷயம். அது உண்மையிலேயே மக்காவில் செய்யப்படுகிறது மிருகவதைக்குள்ளே வராது. அது இதில் நீங்கள் கேட்ட கேள்வி, இப்போ அந்த மக்காவிலே கடவுள் இருக்கிறாரா என்று சொன்னால் அப்படியல்ல. வணக்கம் எல்லாருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். மௌலவியர்கள் தெரியும் உங்களுக்கு. நம்ம நோம்பு பெருநாள் நேரத்தில் சந்திச்சிருந்தோம். அது தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, கருத்து சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு என்ன சொன்னாங்க? ரொம்ப வரவேற்பு. அதோட உங்களுடைய நிகழ்ச்சிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொன்னாங்க. எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஹஜ்ஜி பெருநாள். இந்த ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்னும் போது நமக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நாம் சூழலோடு பழகும்போது, நம்ம நண்பர்களோடு பழகும்போது இருக்கிற ஒரு விஷயம் தான் ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்னோடனே நம்ம ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது நிறைய பேருக்கு. எல்லாருமே ஹஜ்ஜுக்கு போவாங்க. இந்த ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயப்பாடு இருக்கா? அப்படி போகலைன்னா அது தெய்வ குற்றம் ஆகிடுமா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நான் ஆரம்பத்தில் முதலாவது இந்த ஹஜ்ஜினுடன் சம்பந்தப்பட்ட இறைவனை புகழக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது, அதை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். ஹஜ்ஜு என்பது இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளில் ஒன்று. இஸ்லாம் மிக முக்கியமாக 5 கடமைகளை சொல்கிறது. அதிலே முதலாவது நாம் சொன்னால் ஒரு மனிதன் இறை விசுவாசம் கொள்வது. இரண்டாவது தொழுகை என்று சொல்லுவோமே, பள்ளிவாசங்கள் எல்லாம் பார்க்கிறீர்களே, தொழுகையை சரியாக தொடர்ந்து செய்வது. மூன்றாவதாக ஒவ்வொருவரும் ஜக்காத்து என்பது, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு தன் மீது கடமையாகக்கூடிய அந்த பொருளாதார அடிப்படையில் உதவி ஒத்தாசைகளை புரிவது. இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒன்று ஜக்காத் என்பது. ஒரு மனிதன் ஒரு செல்வம் காசு பணம் தேடி வந்துவிட்டால், ஒரு குறிப்பிட்ட பணம் வந்தால் நீங்கள் 100க்கு 2.5% கொடுத்தே ஆக வேண்டும் என்பது இஸ்லாமிய கட்டளை. அது மூன்றாவதாக இருக்கிறது. நான்காவது நோன்பு. அந்த நோன்பில் நாம் கடந்த நிகழ்ச்சி செய்தோம். ஐந்தாவதாக இந்த ஹஜ்ஜு என்பது. அப்போ 5 கடமைகள் இஸ்லாத்தில் இருப்பதிலே 5வது கடமையாக இந்த கடமை இருக்கிறது. இந்த கடமையிலே மிக முக்கியமாக எல்லோரும் இதை செய்ய வேண்டுமா என்று சொன்னால் எல்லோரும் செய்ய வேண்டியது அவசியமில்லை. அப்போ யாரெல்லாம் செய்யணும்? இதிலே திருக்குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, மனிஸ்தத்தா இலைஹி சபீலா. யாரெல்லாம் பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சக்தி பெறுகிறார்களோ அவர்கள் மட்டுமே அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்போ அவங்க பொருளாதாரம் இல்லாதவங்களுக்கு கூட ஹஜ்ஜுக்கு போகணும் என்ற ஒரு ஆசை இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும். அவங்களால இதை எப்படி பூர்த்தி செய்ய முடியும்? கண்டிப்பாக ஆகணுமா? ஆசை என்பது இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு ஆசை இருக்கிறது என்பதற்காக வேண்டி சுமக்க முடியாத சுமையை சுமக்க தேவையில்லை. இதுதான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உங்களுக்கு மனிதனுக்கு பல எண்ணங்கள் இருக்கும், எல்லோருக்கும் ஆசை போக வேண்டும். ஆனால் நம்முடைய பொருளாதாரம் இடம் தராது. முன்பெல்லாம் சாதாரணமாக ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் 3 லட்சம் இருந்தால் நாம் ஹஜ்ஜுக்கு போய் வரலாம். இந்த முறை சாதாரணமாக போவதென்று சொன்னால் பெரும் தொகை, அதாவது 15 லட்சம் 18 லட்சம் 20 லட்சம் இப்படியெல்லாம் போகும். அந்த அளவுக்கு ரொம்ப இந்த அண்மையிலே விலைவாசி கூடினதனுடைய காரணமாக இத்துறையில் ஈடுபடக்கூடியவர்களும் கூட்டிவிட்டார்கள். ஹஜ் அப்படின்றது சவுதி அரசாங்கம் என்ன செய்கிறதுனா, சவுதியிலும் அது கடுமையான சட்டங்கள். சாதாரணமாக விசா, அதற்குரிய விசா வாங்குவதிலே இருந்து பயணம் செய்வதிலே இருந்து அந்த ஹஜ்ஜினுடைய தங்குமிடங்களில் ஹோட்டல்களில் தங்குதல் இருந்து அங்கே சாப்பாடு விஷயங்களில் இருந்து கூட எல்லாம் ரூல்ஸ் படி அவர்கள் கொண்டு வந்து விட்டார். முந்தியெல்லாம் என்னென்னா நாம் ஒரு குழுவாக செல்லுவோம், போய் கண்ட இடத்திலே இருந்து ஒரு ரூமை எடுத்து விட்டு ஒரு இடத்திலே சாப்பாடு சமைத்து நம்முடைய வசதிக்கு தக்க இருந்து விட்டு வருவதற்குரிய நிலை இருந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அளவில் இந்த முறை ஹஜ்ஜுக்கு 25 லட்சம் பேர் இதுவரைக்கும் போயிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு கணக்கெடுப்பில். எனக்கு இப்போ நான் யோசித்தேன் ஒரு கேள்வி, இது எந்த அளவுக்கு சரியாக இருக்குது, நீங்கள் இதுக்கு எப்படி பதில் வரும், இல்லை மற்றவங்க இதை எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியாது. உண்மையிலேயே ஹஜ்ஜில் தான் கடவுள் இருக்காரா? அதாவது மக்காவில் தான் கடவுள் இருக்கிறாரா? அங்கே தான் கட்டாயம் போகணுமா? நல்லதொரு கேள்வி. இப்போ நீங்கள் கேட்டது,
அதாவது இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை மிக முக்கியமாக எல்லோருமே விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்ன? குல் ஹுவல்லாஹு அஹது, இறைவன் என்பவன் ஒருவன். இறைவன் என்பவன் ஒருவன், அவன் தனித்தவன், அவனுக்கு மனைவி மக்கள் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, அவன் எந்த பொருளின் மீதும் தேவையற்றவன் என்று அந்த கடவுளை பற்றி இஸ்லாம் குர்ஆன் சொல்லித் தருகிறது. இதிலே முக்கியமாக நீங்கள் கேட்ட கேள்வி, எல்லா மக்களும் அந்த மக்காவை நோக்கி கஅபத்துல்லாவை நோக்கி செல்கிறார்களே, அங்கே தான் கடவுள் இருக்கிறானா? கடவுளை தரிசனம் செய்ய முடியுமா? பெரும்பாலும் அப்படி ஒன்று இருக்கிறதல்லவா? எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, எல்லாருமே அங்கே போகிறாங்க, அங்கே மட்டும் தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு. அப்போ நாம தான் இங்கே இருக்கிற பள்ளிவாசல் இருக்குது, ஒவ்வொரு நாட்டிலையும் வித்தியாசமான பாரம்பரியமான இடங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது மக்காவுக்கு மட்டும் போகிறதுக்கான காரணம் என்ன? இந்த கேள்வி அதான். கடவுள் அங்கே இருக்கிறானா? கடவுளை தரிசனம் செய்ய முடியுமா? அல்லது கடவுளுக்கு விசேடமான ஏதாவது உருவங்கள் இருக்கிறதா என்றெல்லாம் ஒரு எண்ணங்கள் வரலாம். இதிலே மிக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இஸ்லாம் கூறக்கூடிய இறைவன் அல்லது கடவுள் அல்லது தெய்வம் அல்லது கர்த்தர் எந்த வார்த்தையை நீங்கள் பாவிக்கலாம். இப்படிப்பட்ட ஒருவனுக்கு நாம் சொல்லுகிற வார்த்தை அல்லாஹ். அல்லாஹ் என்பது சொல்வது ஒரு கடவுளுடைய வடிவம் கிடையாது. நீங்கள் எவ்விதம் நாம் தமிழில் கடவுள் என்று சொல்கிறோமோ, சிங்களத்தில் தெவியா என்று சொல்கிறோமோ, இதுபோன்று இஸ்லாம் சொல்லுகிற இறைவனுக்குரிய ஒரு பெயர் தான் அல்லாஹ் என்பது. இந்த அல்லாஹ் இறைவனுக்கு 99 பெயர்கள் திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருநபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இதில் நீங்கள் கேட்ட கேள்வி, இப்போ அந்த மக்காவிலே கடவுள் இருக்கிறாரா என்று சொன்னால் அப்படி அல்ல. குர்ஆன் சொல்லித் தருகிறது, கடவுள் என்று சொல்லக்கூடியவன், அதாவது கடவுள் சர்வலோகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். கடவுள் அவருடைய முக்கியமான அரிஷை மையமாக வைத்து இறைவன் ஆட்சி செய்கிறான் என்பது திருக்குர்ஆனுடைய முக்கியமான ஒரு கருத்து. இன்னல்லாஹ அலல் அரிஷி ஸ்தவா, அதாவது அல்லாஹு தஆலா கடவுள் என்று நாம் சொல்லக்கூடியவன் அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை அரிஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிம்மாசனத்தை மையமாக வைத்து இயக்கி கொண்டிருக்கிறான் என்பது அதனுடைய கருத்து. இப்போ இந்த அடிப்படையிலே நீங்கள் மக்காவுக்கு போனாலும் அல்லது நீங்கள் அமெரிக்காவுக்கு போனாலும் ஜப்பானுக்கு போனாலும் இலங்கையில் இருந்தாலும் அங்கே செய்யப்படக்கூடிய கடவுளுக்கு செய்கின்ற தொழுகை ஒன்றுதான். நாம் இங்கே எப்படி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தொழுகைகளை, அந்த தொழுகையினுடைய சாஷ்டாங்கங்களை நாங்கள் எவ்விதம் செய்கிறோமோ மக்காவுக்கு சென்றாலும் அதைத்தான் நாம் செய்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே அந்த இடம், அதாவது நாம் சொல்லுகிறோம் இறை ஆலயம், அதை கஅபத்துல்லா என்று சொல்லுவோம். நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், பெட்டி வடிவத்திலே இருக்கிறது, மிக பிரம்மாண்டமான பள்ளிவாசல், லட்சக்கணக்கான மக்கள் சுற்றி வலம் வந்து கொண்டே இருப்பார்கள். இது உயர்தரமான திருக்குர்ஆன் சொல்லித்தரப்படுகிறது. இது முதலாவது உருவாக்கப்பட்ட இறை ஆலயம். இந்த கஅபத்துல்லா என்பது முதலாவது உருவாக்கப்பட்ட இறை ஆலயம். அதற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. முதலாவது உருவாக்கப்பட்டது இஸ்லாம் சொல்லுகிறது, மனிதனுடைய ஆதி மனிதன் ஆதம் ஏவாள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான். அது அரபியிலே சொல்லுவோம் ஆதம் ஹவ்வா என்று சொல்லுவோம். இது மனிதன் குரங்கில் இருந்து பிறந்தான் என்ற சொல்லுக்கு எதிரான விஷயம். உலகத்திலேயே விஞ்ஞான ஒரு சிலருடைய கொள்கை கோட்பாடு இருக்கிறதே, மனிதன் குரங்கில் இருந்து பரிணாமம் அடைந்தான். ஆனால் இஸ்லாம் அடித்து சொல்கிறது, இல்லை மனிதா, உன்னை நீ கேவலப்படுத்தி கொள்ள வேண்டாம், மிருகத்தில் இருந்து வந்தவன் என்று கேவலைப்படுத்தாதே. உன்னை எல்லாம் வல்ல இறைவனாகிய ஒருவன் ஆதி மனிதனாகிய ஆதம் அவர்களை படைத்து அவர்களுக்கு பின்னால் அவர்களது மனைவியை உருவாக்கி கொடுத்து கணவன் மனைவியாக இணைந்து பரம்பரையாக வந்தவர்கள் தான் நீங்கள் என்பதுதான் மனிதனை பற்றி இஸ்லாம் சொல்கிறது. இந்த இடத்திலே முதலாவது அந்த இறை ஆலயம் நீங்கள் பார்க்கிற கஅபத்துல்லாவை முதலாவது நிர்மாணம் செய்தவர்கள், கட்டியவர்கள் முதல் மனிதன் ஆதம் என்று சொல்லக்கூடியவர் தான். ஆதம் அவர்கள்தான் கட்டுகிறார்கள். ஏன் கட்டுகிறார்கள் என்றால் இதனுடைய நீண்ட வரலாறுகள் இருக்கிறது. ஆதம் அவர்களும் அவர்களுடைய மனைவி அவர்களும் சுவர்க்கத்தில் வாழ்ந்தார்கள். அதன் பின்னால் இறைவனால் தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததனால் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்படுகிறார்கள். பல ஆண்டு காலங்கள் பூமியிலே இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள். இறைவன் மன்னித்ததற்கு பின்னால் அந்த இடத்திலே இறைவனை கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேண்டும்? அதன் பின்னால் இந்த ஆதம் என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு இறை தூதர் தான். அவர் சொல்கிறார், எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, உன்னை வணங்குவதற்குரிய இடம் எனக்கு தேவை. உடனே என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், அந்த இடத்திலே இந்த இடத்திலே நீங்கள்
அந்த இறை ஆலயத்தை அமையுங்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த இறை ஆலயத்தில் முதலாவது ஆதம் அவர்கள் தான் உருவாக்குகிறார்கள். அது அந்த இடத்தில் இது அன்றைய காலத்தில் அவர்களுடைய வசதிக்கு தகுதிக்கு தக்க அது பிரமாண்டமான ஒரு இப்போ உள்ள அமைப்பு வேறு. ஆரம்பம் எடுப்போம், ஆரம்பமா சின்ன குடிசையாக இருந்து மண்ணாக இருந்து கண்ணாக இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது விரிவுபடுத்தப்பட்டு, ஆனால் விரிவுபடுத்தப்பட்டது என்று சொன்னால் அதே எல்லைக்குள் தான். ஆரம்பத்தில் நாம் சொல்கிறோமே ஆதம் நபி அவர்கள் முதலாவது அமைத்தார்கள் என்று, இது இறைவனுடைய வழிகாட்டுதல் படி அமைக்கப்பட்டது என்றுதான் நாம் நம்பிக்கை கொள்வோம். அப்ப இதை அந்த வடிவத்துக்குள்ளே தான் யாருதான் அதை புனர் நிர்மாணம் செய்தாலும், பொதுவாக கட்டிடம் என்று வருகிற பொழுது ஒரு 100 வருடம் 50 வருடம் ஆகும்போது உடைந்து விடும் செங்கல் இது போன்றவைகள். அதனால் கொஞ்ச காலத்துக்கு ஒரு முறை புனர் நிர்மாணம் செய்வார்கள். ஆனால் அதனுடைய எல்லை நீங்கள் பார்க்கிறீர்களே அதே அளவு அந்த வடிவத்துக்குள்ளே இருக்கும். அதில் ஒரு அடி கூட அல்லது ஒரு அரை அடி கூட அங்கிட்டு இங்கிட்டு ஆக முடியாது. முதலாவது ஆதம் நபி அவர்கள் தான் உருவாக்கினார்கள். இதை உருவாக்கி சுமார் ஒரு 6 மாதத்துக்கு பின்னால் பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் என்பதை உருவாக்கினார்கள். இதுவும் யார்? இந்த ஆதம் என்ற முதல் மனிதர் தான் செய்தார்கள். ஒரே காலகட்டத்துக்குள்ள ஒரே காலத்தில் ஒரு 6 மாதத்துக்கு பின்னால் பாருங்கள். அங்கிருந்து இவ்வளவு தூரமாக இருக்கும் அன்றைய காலம் எந்த நிலைமை. இதுவெல்லாம் இறைவனுடைய அருள், இறைவனுடைய கிருபை என்று சொல்லுவோமே. அப்போ இன்றைக்கு பைத்துல் முகத்தஸ் என்பது பலஸ்தீனுடைய போராட்டம் நமக்கு தெரிகிறது. அந்த பைத்துல் முகத்தஸ் என்ற பள்ளிவாசலை மீட்க வேண்டும் என்பதும் அவர்களுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் அப்போ முதலாவது இந்த காபத்துல்லா என்பதை ஆதம் நபி அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, அதே நேரத்தில் இந்த காபத்துல்லாவை போல நாம் இலங்கையில் ஒன்றை அமைத்து வழிபடலாமா, அல்லது அமெரிக்காவில் ஒன்றை அமைத்து வழிபடலாமா, சைனாவில் ஒன்றை வழித்து வழிபடலாமா? அப்படி இஸ்லாத்தில் இல்லை. குர்ஆனிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது 2 மட்டுமே மார்க்கம். இஸ்லாத்திலே நீங்கள் ஒருவரை கேட்கலாம், நீங்கள் தாராளமாக கேட்கலாம், நீங்கள் ஒரு முஸ்லீம் என்றால் நீங்கள் பின்பற்றுகிறது குர்ஆனில் இருக்கிறதா, நீங்கள் செய்வது ஹதீஸில், ஹதீஸ் என்றால் நபிகள் நாயகம் அவர்களுடைய பொன்மொழிகள், இதில் இருக்கிறதா? இந்த 2இல் இருந்தால் மட்டுமே நாங்கள் இஸ்லாம் சொன்னது என்று ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுவோம். அதுக்கான ஆதாரம் அங்கே இருக்கு. இல்லை என்று சொன்னால் அவர் சொன்னால் இவர் சொன்னார் என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை. அதனால முதல் அந்த காபத்துல்லா என்பது ஹஜ் அப்படின்ற அதனுடைய அர்த்தம் என்ன, ஹஜ்ஜினுடைய நோக்கம் என்ன? ஹஜ் என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அங்கே நாடி செல்லுதல் என்பது அர்த்தம். ஹஜ்ஜன்னு சொன்னால் என்ன? நாடி செல்லுதல். எதை நாடி செல்கிறார்? மக்கமா நகரத்திலே இருக்கிற அந்த கஅபத்துல்லா என்று இப்போ நாம் விவரித்தோமே, இதை நாடி செல்கிறார். இதை நாடி செல்கிறார். அப்போ இது நாம் ஆரம்பத்தில் சொன்னோம், இஸ்லாத்துடைய 5வது கடமை என்று சொல்லி, யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு பண வசதியின் மூலமாக 2வது உடல் சக்தி வேண்டும். அன்றைய காலத்திலே நடந்து பயணித்திருக்கிறார்கள், ஒட்டகத்தில், கழுதைகளில், நமது நாட்டிலிருந்து கூட கப்பல்களில். இப்போது தானே இந்த விமானம் வந்து விட்டது. அப்படியெல்லாம் பயணங்கள் பல மாதக்கணக்கு செல்லும். அதற்கு உடல் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும். வயது முதிர்ந்து ஒன்றுமே வழி உடல் நோயாளி அவர்களுக்கு அது கடமை கிடையாது. இந்த 2ம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அங்கே செல்லுங்கள். அப்படி நாடி செல்வது அதனுடைய நோக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஹஜ்ஜினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது இப்ராஹிம் நபி என்று ஒருவர் இருக்கிறார். நாம் சொன்னோமே, ஆதம் என்பவர் இறை தூதர். அதற்கு பின்னால் இறைவன் ஒவ்வொரு தூதர்களையும் உலகத்திலே அனுப்பினான். முஹம்மது நபி அவர்களும் இறைவனுடைய இறுதி தூதர் என்று நாம் சொல்கிறோம். இப்போ இவர்களுக்கெல்லாம் முன்னால் வந்தவர்கள் இப்ராஹிம், அப்ரஹாம் என்று நம்முடைய மக்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த இறை தூதர் இருக்கிறாரே, இவரை உலகத்திலே எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்தவ பெருமக்களும் கண்ணியப்படுத்துகிறார்கள், யூத பெருமக்களும் கண்ணியப்படுத்துகிறார்கள், முஸ்லீம்களும் கண்ணியப்படுத்துகிறார்கள். அதுவல்ல, மற்ற சகல மக்களும் அவர்களை மரியாதையுடன் பார்க்கிறார்கள். இந்த இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர்கள் பல தியாகங்களை செய்தார்கள். பல தியாகங்கள், அவர்களுடைய தியாகங்கள் நிறைய இருக்கிறது. இறைவன் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட 90 வருடங்கள் இப்ராஹிம் என்பவர்கள் வாழ்ந்தார்கள். 90 வருடம். அதன் பின்னால் வானவர்கள் வந்து இவர்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்கள், உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதனுடைய மனைவி அவர்களே தன்னுடைய கையை கன்னத்திலே அடித்து கொண்டு சொன்னார்கள், இதன் பின்னால் குழந்தை பிறக்குமா? மாப்பிள்ளைக்கு 90 வயது, இவர்களுக்கு ஒரு 80 வயதுக்கு மேல். அதன் பின்னால் இதெல்லாம் குர்ஆன் சொல்கிறது.
அதன் பின்னால் அந்த வானவர் சொல்கிறார்கள், இறைவன் நாடிவிட்டால் சகலதும் நடக்கும். இஸ்லாத்தினுடைய முக்கியமான நம்பிக்கை என்ன தெரியுமா? இறைவன் நாடிவிட்டால் நடக்காததும் நடக்கும் என்ற நம்பிக்கை கொள்ள வேண்டுமா? இது சும்மா அப்படி இப்படி தட்டி கழித்து விடுகிற செய்திகள். அதன் பின்னால் அந்த இப்ராஹிம் நபிக்கு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்ததுக்கு பின்னால் அந்த நீண்ட காலத்துக்கு பின்னால் குழந்தை கிடைத்தால் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்குமே. அந்த சந்தோஷம் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு நீடிக்கவில்லை. இறைவன் கட்டளை பிறப்பிக்கிறான், உங்களது மனைவியையும் உங்களது குழந்தையையும் கொண்டு போய் மக்காவில் இப்போது அந்த இருக்கின்ற இடத்தில் விட்டு விட்டு வாருங்கள். இந்த காபத்துல்லா என்று சொல்கிறோமே, இதனுடைய வளாகம், அதனுடைய அந்த முற்ற வளாகத்திலே விட்டு விட்டு வாருங்கள். அன்றைய காலத்திலே அங்கே எந்த மனிதர்களும் கிடையாது, மனித சஞ்சாரமே இல்லை. இப்ராஹிம் நபி அவர்கள் இறை கட்டளையை ஏற்று அங்கே மனைவியையும் பிள்ளையையும் கொண்டு வந்து விட்டார்கள். அவ்விதமாக விட்டதனை பின்னால் அவர்கள் அங்கே வளர்ந்து ஆளானார்கள். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் அருந்தியும் இருப்பீர்கள். ஜம்சம் நீர் என்று ஒன்று பிரதானமான புனித நீர். இன்றும் அந்த கிணறு இருக்கிறது, அங்கே அது மக்காவில் இருக்கிறது. அதில் இருந்து தண்ணீர் நிமிஷத்திற்கு எத்தனையோ பல 1000 லிட்டர்கள் வெளியே கொண்டு வரப்படுகிறது. ஆனாலும் ஒரு கடுகளவும் ஒரு இஞ்சி அளவும் தண்ணீர் குறைவதில்லையா? இன்னும் இன்றைக்கும் நடக்குது. அந்த தண்ணீரை இப்பொழுது நீங்கள் சொன்னீர்களே 25 லட்சம் மக்கள் போயிருக்கிறார்கள் என்று. இந்த 25 லட்சம் மக்களுமே குறைந்தது ஒரு 5 லிட்டரையாவது எடுத்துக்கொண்டு நாட்டுக்கு வருவார்கள், உலகம் பூரா செல்லுவார். அந்த அளவுக்கு கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போவாங்க. அது என்ன தேவைக்காக பயன்படுத்துறாங்க? என்னன்னா பொதுவாக குடிக்கிறது தான், தண்ணீரை குடிப்பது தான். ஆனால் குடிப்பது இன்றைக்கு விஞ்ஞானம் அதை ஆய்வு செய்து அந்த தண்ணீரை இதிலே மிகப்பெரிய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிறது என்று அறிக்கைகள் வந்தது. இப்படிப்பட்ட ஒரு இடத்தை இப்போ அமெரிக்கா போன்ற முக்கியமான மருத்துவ குழுவினர்கள் அவைகள்லாம் ஆய்வு செய்து இதில் இன்னது நம்முடைய தண்ணீர் இல்லாததை சத்தெல்லாம் அதில் இருக்கிறது. அதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ருசிகளின் வித்தியாசம் இல்லை, சாதாரணமாகத்தான் இருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், மா ஜம்சமு லிமா ஷுரிபலகு, அதாவது ஜம்சம் தண்ணீர் எந்த நோக்கத்திற்கு நீங்கள் அருந்துகிறீர்களோ குடிக்கிறீர்களோ அது நிறைவேறும். அந்த கருப்பு பட்டி, அதைத்தான் நம்ம கஅபத்துல்லா என்று சொன்னது. கஅபத்துல்லா என்று சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? இறை ஆலயம். அதுக்குள்ள என்ன இருக்கு? உள்ளே போய் பார்த்தால் ஒன்றுமே கிடையாது. அதில் சாதாரணமாக கட்டப்பட்ட தூண்கள் இருக்கிறது. மக்களுக்கு பார்க்கறதுக்கு அனுமதி இருக்கு? மக்களுக்கு எல்லோருக்கும் அல்ல, முக்கியமாக விசேட பிரதிநிதிகளுக்கு அங்கே வாய்ப்புண்டு. நமது நாட்டில் இருந்து கூட முக்கியமான அமைச்சர்கள் போனவர்கள் பார்த்திருக்கிறார்கள், உள்ளே போயிருக்கிறார்கள். இப்படி முக்கியஸ்தர்களுக்கு அந்த இடத்திலே அந்த மன்னர்கள் அங்கே உள்ள உயர் அதிகாரிகளுடன் சேர்ந்து உள்ளே செல்ல முடியும். அங்குள்ள மன்னர்கள் உயர் அதிகாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். எனக்கு தெரியாது, நான் அதுக்குள்ள போகலாம் அப்படின்றது இது வரைக்கும். நீங்கள் வந்து யூடியூபில் தேடி பார்த்தாலும் அதனுடைய உள் படம் வீடியோவை பார்க்க முடியும். அது இருக்குது. உள்ளே போய் பார்த்தால் இப்போதைக்கு அந்த பெரிதாக ஒன்றும் இல்லை. இப்போது நான் சமீபத்திலும் பார்த்தேன். முன்பு சொல்லுவார்கள் ஆரம்ப காலத்திலே, நான் இப்போது சொன்னேனே இப்ராஹிம் நபி என்று சொல்லி ஆப்ரஹாம் என்று, இவர்கள் பாவித்த பொருட்கள் அதற்குள்ளே இருந்தது அப்படி சொல்லுவார்கள் வரலாறிலே. அவர்கள் பாவித்த கேத்தல் இருந்தது. அவர்கள் இந்த மிக முக்கியமாக இந்த ஹஜ் பெருநாளுடன் இப்ராஹிம் நபி அவர்களுடைய அந்த ஆட்டை அறுத்து பலியிட்ட ஒரு செய்தி முக்கியமான ஒன்று. அந்த ஆட்டினுடைய தலை கூட அதிகமான காலங்கள் அந்த கஅபத்துல்லாவுக்குள்ளே இருந்தது என்று சொல்லுவார்கள். அது அந்த பலி கொடுக்கறத பற்றி அந்த தலையை அறுத்து பலி கொடுத்தேன்னு சொல்கிறீங்க. அதாவது இப்போ 25 லட்சம் பேர் அங்கே போகிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையிலான உயிரினங்கள், கால்நடைகள் வந்து அங்கே பலி கொடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இந்த பலி கொடுக்கப்படுறது அப்படின்றது வந்து பொதுவாக நம்ம ஒரு கடந்த காலங்களில் பேசிய ஒரு விஷயம்னா இது வந்து ஒரு மிருகவதை சம்மந்தமான ஒரு விஷயம். நான் கோயில்லையோ அல்லது பள்ளிவாசல்லையோ வந்து மிருகங்களை வந்து பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மிருகவதைக்கு உள்ள ஒரு சட்டமாக நிறைய நாடுகளில் இருக்குது. அது இது உண்மையிலேயே மக்கால் செய்யப்படுகிறது, மிருகவதைக்குள்ளே வராது. மிக முக்கியமான ஒரு செய்தி அதான். இந்த ஹஜ் பெருநாளுடன் இந்த குர்பான் என்று சொன்ன அரபி வார்த்தை மிருகங்களை பலி கொடுத்தல். அது பலி கொடுக்கிறதுக்குரிய அந்த மிருகங்கள் பலி கொடுத்தல் என்ற வார்த்தை அவ்வளவு நல்லதாக படவில்லை. பொதுவாக ஏனைய கடவுள்கள் தெய்வங்களுக்கு நம் நடைமுறையை பார்ப்பதில்லை. அதை அறுத்து அப்படியே இரத்தத்தை மட்டும் அந்த தெய்வத்துக்கு பூஜித்து விட்டு அல்லது இரத்தத்தை மட்டும் தெளித்து விட்டு அந்த மிருகத்தை ஒன்றில் வீசி விடுவார்கள், வேறு ஏதாவது செய்வார்கள். இது பலி கொடுப்பது என்ற வார்த்தைக்கு
வரும் என்று நான் நினைக்கிறேன் இல்லையா? இப்போ இங்கே நாம் சொல்ல வேண்டிய என்ன தெரியுமா, குர்பான் என்று சொல்லக்கூடியது அதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய குழந்தையை வளர்த்து வந்தார்கள் என்று ஆரம்பத்தில் சொன்னேனே. இறைவன் இன்னொரு சோதனையை அவர்களுக்கு விடுகிறான். உங்களுடைய குழந்தையை நீங்கள் பலி கொடுக்க வேண்டும், அறுத்து பலியிட வேண்டும் என்ற ஒரு செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இவர்கள் கனவின் மூலமாக இவர்களுக்கு சொல்லப்படுகிறது. 1 நாள் 2 நாள் 3 நாள் இந்த கனவை அவர்கள் பார்க்கிறார்கள். இவர்கள் உறுதி கொள்கிறார்கள் இறைவனுடைய கட்டளை தான் இது என்று. அதன் பின்னால் அந்த குழந்தையின் பெயர் இஸ்மவேல் என்று சொல்லுவார்கள். அந்த இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய குழந்தையை சரி நாம் பலி கொடுப்போம் என்று அழைத்து செல்கிறார்கள். பலி கொடுக்க தயாரான பொழுது இறைவனிடத்தில் இருந்து கட்டளை வருகிறது, இப்ராஹிமே உங்களுடைய கனவை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர். உங்களை சோதிப்பதற்குத்தான் இவ்விதம். உங்களது மனோநிலை எப்படி இருக்கிறது? இறைவன் மீது அன்பு இருக்கிறதா, இல்லது மனைவி மக்கள் பிள்ளை மீது தான் அன்பு இருக்கிறதா என்பதை பார்க்கத்தான் நாம் செய்தோம். நீங்கள் இறைவன் மீது முற்றிலும் நம்பிக்கையுடன் அன்புடன் இருக்கிறீர்கள். ஆகவே மனிதர்களை நீங்கள் பலி கொடுப்பது என்பது இஸ்லாத்தில் இல்லை. அதற்காக வேண்டி நீங்கள் ஒரு ஆடு அறுத்து அதை நீங்கள் பலியிடுங்கள், அதுக்கு பதிலாக குர்பான் கொடுங்கள். அப்போ இப்போது அந்த அடிப்படையில் தான் இப்ராஹிம் நபி ஆட்டை அறுத்தார்கள். அந்த ஆட்டினுடைய தலை தான் நான் கஅபாவுக்குள் இருந்தது என்று முன்பு சொன்னேனே. அது அன்று முதல் கொண்டு இன்று வரைக்கும் அல்லது இந்த உலகம் உள்ள அளவுக்குமே இந்த குர்பான் என்கின்ற முக்கியமான ஒரு நன்மையான விடயம் இருக்கிறது. இதிலே மிருகவதை என்பது ஒன்றில்லை. இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த ஆடு அல்லது மாடு, அரபு நாட்டிலே ஒட்டகம், அதன் ஒட்டகம் இருக்கிறது. இப்போ இவைகளை அவர்கள் அறுப்பார்கள். அறுக்கின்ற பொழுது அங்கே இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி அறுப்பார்கள். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். இதில் வேறொன்றும் மந்திரங்கள் மாயங்கள் ஒன்றும் இல்லை. இப்படி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அறுத்தவுடனே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், முஸ்லீம்கள் ஆடு மாடுகளை அறுப்பதை அழகான முறையிலே கட்டி கீழே படுக்க வைத்து அதனுடைய கழுத்திலே கூர்மையான கத்தியினால் அறுப்பது தான் இஸ்லாமிய முறை. அதை தலையில் அடித்து கொள்வதோ அல்லது கையை காலை வெட்டி கீழே சாழ்த்தி விடுவதோ இப்படி அல்ல. அழகாக அறுத்து, அதுக்கு நிபந்தனைகள் இருக்கிறது. கூர்மையான கத்தியினால் மென்மையாக அழகாக செய்து அதனுடைய உயிர் பிரிந்ததற்கு பின்னால் அதை உரித்து எடுக்க வேண்டும். இந்த இறைச்சிகளை, மாமிசங்களை ஏழை மக்களுக்கு உண்பதற்கு கொடுப்பது தான் நோக்கம். அவ்வளோ அது வந்து வீசப்படாது. அதில் ஒரு துளி கூட வீசப்படுவதில்லை. அதாவது நமது நாட்டில் பார்ப்பீர்கள், இப்போ நாளைக்காக இருந்தாலும் கூட நம்முடைய மக்கள் குர்பான் செய்வார்கள். இந்த ஆட்டையோ மாட்டையோ அறுத்து அதனுடைய மாமிசங்களை பங்கிட்டு ஒவ்வொரு வீடுகளுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அதை அவர்கள் கொடுப்பார்கள். அந்த இடத்திலே கொடுக்கப்படுவது முஸ்லீம்களுக்கு மட்டுமன்றல்ல, முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதர் இருந்தாலும் அவருக்கும் கொடுக்கப்படும். ஏனென்றால் நாம் எல்லாரும் பசியில் ஒன்றானவர்கள். சில நம்பிக்கைகளில் வித்தியாசங்கள் இருந்தாலும் அடிப்படையான தாகம், பசி, துணிமணி, விடுப்பு, விடுவாசல் இதெல்லாத்தில் நாம் ஒன்றானவர்கள். அதனால் ஏழை எளிய மக்களின் பசி தீர்ப்பதற்கு கொடுக்கப்படுகிறது. இப்போது நீங்கள் இன்னொன்று சொல்ல, 25 லட்சம் பேர் வரக்கூடியவர்களிலே அதிகமானவர்கள், அதில் 25 லட்சத்திலே 20 லட்சமாவது இந்த குர்பான் என்பதை செய்வார்கள். அவ்வளவு அதிலே ஆடு மாடு ஒட்டகம் அறுத்தால் அங்கே போய் பார்த்தால் அவ்வளவு மாமிசங்களை அறுப்பதற்குரிய இடம், அதை உடனடியாக துப்புரவு செய்வதற்குரிய இடம், அதை உடனடியாக கூலருக்கு போடுவதற்குரிய வசதி வாய்ப்பு, அவைகளை கூலரிலே போட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக ஏழை நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது. இப்போ முன்பெல்லாம் சொல்லுவார்களே, சோமாலியா, எத்தியோப்பியா, இங்கெல்லாம் மக்கள் பசி பட்டினியுடன் இருக்கிறார்கள், அந்த நாடுகளுக்கெல்லாம் அனுப்பப்படும். உடனே அங்கிருந்து அனுப்பப்படும். அங்கிருந்து அங்கே அந்த வெட்டப்படும், அங்கே தானே கூடுதலாக இருக்கப்படுது. அப்போ அவைகள் அதை தற்காலத்தில் நான் நினைக்கிறேன் இப்போது அதிகமாக பலஸ்தீனில், காசாவிலே மக்கள் சிரமப்படுகிறார்கள். சில நேரங்களில் அந்த மக்களுடைய உணவு தேவைக்கு உடனடியாக அவைகள் அனுப்பப்படலாம். இதில் ஒன்றுமே வீசப்படுவது கிடையாது. அதனால் இங்கே மிருகவதை என்பது அல்ல. இஸ்லாத்தினுடைய கொள்கை என்ன தெரியுமா? உலகத்திலே இருக்கிற அனைத்து உயிரினங்களும், அனைத்து பொருட்களுமே மனிதனுக்காக வேண்டித்தான் படைக்கப்பட்டது. மனிதன் அவன் சிறப்பாக வாழ வேண்டும். ஆனால் மனிதன் இறைவனுடைய கட்டளையை தனது வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். வெறுமனே நீங்கள் அறுத்து வீசி விடுவதற்கோ அல்லது அதை நாய்கள் வேற மற்ற மிருகங்கள் சும்மா அசிங்கப்படுத்துவதற்கோ இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. அதனால் மிருகத்தை மென்மையாக அருங்கள், அதை பயனுள்ளதாக பயன்படுத்துங்கள், ஏழை எளிய மக்கள் சாப்பிடுங்கள் என்பது இந்த குர்பானுடைய, மிருகம் அறுப்பதனுடைய நோக்கம் இது.
இப்போ இது ஒரு யாத்திரை. நம்ம வந்து பொதுவாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்துலேயும் வந்து யாத்திரைகள் இப்போ கதிராமம் போவாங்க, இப்போ காசிக்கு போவாங்க, இது ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. இதை ஏன் ஒரு பெருநாளாக கொண்டாடுறாங்க? இதில் இஸ்லாத்திலே பெருநாள் என்பது 2 பெருநாட்கள் தான். இஸ்லாத்திலே ஒரு நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள். இந்த 2ம் மட்டுமே இஸ்லாம் குர்ஆனின் மூலம் நபிகள் நாயகத்தின் மூலமாக இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட பெருநாட்கள் இந்த 2 தான். அப்போ இந்த 2லும் என்ன செய்யப்பட, நோன்பு பெருநாள் நோன்பு பிடித்தவர்களுக்கு ஒரு பரிசளிப்பதை போல ஒரு நாள், அது ஒரு பெரிய ஒரு மாதம் 30 நாள் பசித்திருந்தீர்களே அது ஒரு பெருநாள் கொடுக்கும், அது முடியும் நாள் ஒரு பெருநாள். இது ஒரு யாத்திரை. அதே போல இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, ஹஜ்ஜுக்கு சென்று அந்த ஹஜ்ஜிலே இருப்பவர்கள் பெருநாள் கொண்டாடுவது இல்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் அந்த இடத்திற்கு போய் அங்கே நடக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை செய்து அவர்கள் திருப்தியாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக அந்த விடயங்களை செய்வார்கள். நல்ல முறையில் சாப்பிடுவார்கள், நல்ல முறையிலே இப்படியாக இருப்பார்கள். இறை பொருத்தத்தை பெற்றுக்கொண்டோம் என்றிருந்த ஒரு சந்தோஷத்தில் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் பெருநாளாக கொண்டாடுவது யார் என்றால் ஹஜ்ஜுக்கு செல்லாத மக்கள். அது எப்படின்னு கேட்டால், அதான் இப்போ ஹஜ்ஜுக்கு சென்று விட்டார்களே, நமக்கு ஒன்றும் இல்லையா என்று ஏங்கக்கூடாதல்லவா? நீ இங்கே மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு, அன்பாக இரு. நீ நல்ல முறையில் நல்ல புதிய ஆடைகள் உடுத்து காலையிலே பள்ளிவாசல் விடயங்கள் செய்துவிட்டு சாப்பாடுகள் நல்ல முறையிலே சாப்பாடுகளை உண்டு ஏழை எளிய மக்களுக்கும் கொடுத்து நண்பர்களை சந்தித்து வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்ச்சியை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டித்தான் இந்த ஹஜ்ஜு பெருநாள் என்பது ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் கொண்டாடுவது. அதுதான் நோக்கம். ஹஜ்ஜிலே இருப்பவர்கள் அதை அவர்களுக்கு பெருநாள் என்று பெருசாக கொண்டாட மாட்டார்கள். அந்த ஒரு 5 நாள் தான் ஹஜ்ஜினுடைய காலம். அந்த 5 நாளும் அவர்கள் ஃபுல் பிஸியில் இருப்பார்கள். 5 நாளும் என்றால் பல கிலோமீட்டர்கள் அவர்கள் செல்ல வேண்டும். முதலாவது மக்காவில் இருப்பார்கள். மக்காவிலே இருந்து சுமார் ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கிற மினா என்ற இடத்துக்கு போக வேண்டும். பிறை 8வது நாள் அந்த இடத்தில் இருந்து அரஃபா என்பது மக்காவில் இருந்து 22 கிலோமீட்டர் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். அங்கிருந்து இன்னொரு இடம் இருக்கு முஸ்தலிஃபா என்று சொல்லி அந்த இடத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும். முன்பெல்லாம் எல்லோருமே நடந்து தான் செல்வார்கள். இப்போ நீங்கள் சொகுசுகள் கூடிவிட்டது. சொகுசு கூடினதுனால சிரமம் கூடிச்சு. அங்கே போயிட்டு பார்த்தால் கடுமையான வாகன நெரிசல் இருக்கு. பார்த்தேன் வீடியோஸ் பார்ப்பீங்களே. அதை விட நடந்து போகிறது லேசாக இருக்கும். அதை விட இன்னொரு விஷயம், இப்போ ஹஜ்ஜி பெருநாள் அந்த நேரத்தில் மட்டும்தான் மக்காவுக்கு போக முடியுமா? இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு 24 மணி நேரமும் மக்கள் அங்கே போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ மற்ற நாட்களில் போக முடியாதா? நல்ல தெளிவான விஷயம் இருக்கிறீங்க. அதாவது ஹஜ்ஜி என்பது வருடத்தில் இந்த மாதம், இது ஹஜ்ஜினுடைய இந்த மாதத்தில் குறிப்பிட்ட ஒரு நாட்களில் நடைபெறுகிற காரியம். இந்த துல் ஹஜ்ஜன்னு சொன்னால் இந்த மாதத்துக்கு அரபியில் பேர் துல் ஹஜ். இந்த ஹஜ்ஜினுடைய மாதத்திலே பிறை 8 இருந்து சாதாரண ஒரு 5 நாட்கள் தொடராக நடைபெறுகிற காரியங்கள், இதுதான் ஹஜ்ஜு. இந்த நாட்களில் மட்டும்தான் இந்த ஹஜ்ஜு செய்ய முடியும். மற்றைய நாட்களை நீங்கள் பார்ப்பீர்கள், ஏர்போர்ட்டில் போய் பார்த்தால் எந்த நாளும் மக்கள் இந்த இதற்கு பெயர் உம்ரா என்று சொல்வது. உம்ரா அதாவது ஹஜ்ஜி என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லீமுக்கு வாழ்நாளையில் ஒரு முறை தான் கடமை, ஒரு முறை கடமை. அடுத்தது நீங்கள் உம்ரா என்பது உங்களுக்கு கடமை கிடையாது, விரும்பத்தகுந்த விஷயம். உம்ரா என்பது எப்போவும் போகலாம். ஆனால் ஹஜ்ஜினுடைய அந்த நன்மை கிடைக்குமா என்றால் அந்த அளவுக்கு அல்ல. அங்க நடக்கிற காரியங்கள் வந்து அந்த வித்தியாசம் அந்த நாட்களில் மட்டும்தான் நடக்கும். அந்த நாட்களில் மட்டும்தான் ஹஜ்ஜுக்குரிய நன்மைகள் உண்டு. அது அல்லாமல் நீங்கள் அடிக்கடி நீங்கள் நண்பர்களையும் பார்ப்பீர்கள், உம்ராவுக்கு செல்கிறோம் போவார்கள். சாதாரணமாக இங்கிருந்து போகக்கூடியவர்கள் 10 நாள் என்றெல்லாம் என்ன போக்குவரத்து அந்த இதெல்லாம் வச்சு போவார்கள். அந்த ஹஜ்ஜினுடைய நாள் இப்போ மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது மதீனாவில் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாதாரணமாக பஸ்ஸிலே போய் அதை முடித்துவிட்டு அடுத்த பஸ்ஸில் திரும்பி வந்து விடுவாங்க. அந்த இடத்திலே செய்ய வேண்டிய முக்கியமான சில கடமைகள் இருக்கிறது. அதை செய்தால் உம்ரா செய்தார் என்பது பொருள். அதை முடித்து அது எப்போதும் உங்களுக்கு போகலாம் வரலாம். ஹஜ்ஜு என்பது இந்த காலம் மட்டும்தான். இஸ்லாமியர்கள் மட்டும்தான் மக்காவுக்கு போகலாமா? நிறைய பேர்கள் இதை பற்றி பேசுகிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே மக்கா மதீனாவுடைய எல்லைகள், அந்த முக்கியமான எல்லைக்குள் யாரெல்லாம் இறைவனை விசுவாசித்திருக்கிறார்களோ
அவர்கள் மட்டும்தான் அங்கே செல்ல வேண்டும் என்று சொல்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இறைவனை விசுவாசித்தவர்களுக்கு மட்டுமே அங்கே வேலை இருக்கிறது. அப்படி சொல்றோம் தானே, நம்ம சம்பந்தம் இல்லாதவங்க அதுக்குள்ள போயிடும். இப்போ இதனுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு முதல் உங்களுக்கு நிபந்தனை இறை விசுவாசம். இறை விசுவாசம் உள்ளவர்களுக்கு அங்கே போக வேண்டும் என்பது குர்ஆனுடையவும் நபிகள் நாயகம் அவர்களும் வகுத்த அந்த வழிமுறை. இதன் மூலமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக அந்த மக்கா மதீனாவினுடைய எல்லைகளுக்கு போகும்போது அதை பிரித்து தருவார்கள். நான் முஸ்லீம் இந்த பாதையில் செல்லுங்கள் என்று சொல்லி பிரித்து தருவார்கள். இப்படி ஒரு தன்மை, அதாவது இஸ்லாத்தினுடைய ஒரு கட்டாய கடமை மாதிரி தான் அது இருக்கிறது. ஆனாலும் கூட சமீபத்திலே நான் கேள்விப்பட்டேன், சில வீடியோக்களிலும் பார்த்திருக்கிறேன். அதாவது உலகளாவிய மட்டத்திலே இந்த கேள்வி வருவதனால், இன்றைக்கு நீங்கள் மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கிற அனைவருமே கேட்கிற ஒரு கேள்வி, அந்த புனித இடங்களை நாமும் பார்க்க வேண்டுமே என்கின்ற ஒரு ஆசை, ஆர்வத்தினால் சவுதி அரசாங்கம் சிலர்களுக்கு நிபந்தனையுடன் அனுமதிக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் சமீப காலத்திலே வந்திருக்கு. இப்போ நாம வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வர்றார், ஒரு சவுதியை சுற்றி பார்க்க போகிறார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு மக்கா போகணுன்ற ஐடியா கட்டாயம் இருக்கும். ஆனால் அவர் முஸ்லீமாக இருக்க மாட்டார், அவர் ஒரு வெள்ளக்காரராக கிறிஸ்டியனாக இருப்பார். அவருக்கு அங்கே போக அனுமதி இல்லை என்னும்போது அதுதான் எனக்கும் இருந்துச்சு. நான் இப்போ இலங்கையிலேருந்து சவுதி போகணுன்னா நான் மக்கா போகணும். ஏன்னா சவுதி என்னும்போது மக்கா அந்த இடத்துக்கு போகலன்னா அதில் முழுமை வராது. அதுதான் முக்கியமான இடம். அதனால தான் நான் கேட்டேன். இந்த விடயத்தில் இஸ்லாம் இப்படி வரையறுத்து இருக்கிறது. சில நேரங்களிலே இஸ்லாம் கால சூழ்நிலைகளை வைத்து சில முடிவுகளை எடுப்பதற்குரிய வழியையும் வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே சமீபத்தில் கூட நான் பார்த்தேன், இந்தியாவில் இருந்து போன ஒரு தூதுக்குழுவினர்கள் மதீனாவினுடைய சில பிரதேசங்களுக்கு அவர்கள் போயிருந்தார்கள். இதை பற்றி வினவிய பொழுது இவ்விதமான ஒரு தீர்ப்புகளை நிபந்தனையுடன் கூடிய கவனத்துடன் கூடிய அனுமதிகளை கொடுக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது ஒரு நல்ல செய்தி. சில நேரம் நீங்களும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்படியான ஒரு விடயம் இருக்கிறது. ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ பொதுவாக நோம்பு பெருநாள்னா என்ன அப்படின்றது எனக்கு உங்களோட பேசும்போது நிறைய விஷயம் எனக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சு. இப்போ ஹஜ் பெருநாள் பற்றி எனக்கு நிறைய சந்தேகம் இருந்தது உண்மையாகவே. இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம், இதனால் என்ன நன்மை, ஏன் இதுக்கு மக்காவுக்கு மட்டும் போகணும், இந்த மாதிரி கேள்வி எல்லாத்துக்குமே பதில் சரியாக. இன்னும் ஒன்றை நாம் பதிவு செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி, ஹஜ்ஜின் மூலமாக உலக மக்களுக்குரிய படிப்பினை என்ன, அல்லது ஹஜ்ஜின் மூலமாக உலகத்துக்கு என்ன சொல்லப்படுகிறது? முதலாவது நாம் விளங்க வேண்டியிருக்கிறது, அது இறைவனுடைய ஆலயம், இறைவனுடைய மகத்துவம் பொருந்திய இடம். இது நாம் முஸ்லீம்கள் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்திலே நடக்கிற காட்சிகளை பார்த்தால் பாருங்கள், 25 லட்சம் பேர்கள் என்றால் அத்தனை பேரும் செல்வதற்குரிய அதிலே 90% விமானத்தில் தான் வருவார்கள். வெளிநாட்டில் தான் வரணும். கட்டாயம் சவுதிக்குள்ள போனால் விமானம் தான், வேற வழியே இல்லை. விமான ஷெட்யூல் அமைப்பது என்பது சாதாரண இல்லை. சவுதி அரசாங்கத்தை பாராட்டுவது ஒன்று. இந்த ஜித்தா என்ற இடத்தில் தான் இறங்குவார்கள். அங்கிருந்து போகணும். அதிகமாக ஜித்தாவில் இறங்குவார்கள். இப்போ இந்த இடத்திலே இருந்து அதிகமாக பஸ்கள் மூலமாக, இப்போது ட்ரெயினும் விட்டிருக்கிறார்கள், பஸ் மூலமாக அழைத்து செல்வது, ட்ரெயினின் மூலமாக அழைத்து செல்வது, இந்த ஒழுங்குகளை செய்து கொள்ளும். மூன்றாவது, மக்காவை அந்த கஅபத்துல்லாவை சுற்றித்தான் தங்குவதற்குரிய இருப்பிடங்கள், அதுதான் அந்த இடத்திலே இருப்பிடங்களை வழங்குவது. இருக்கிற அந்த மக்களுக்கு 3 வேளை உணவு, தண்ணீர், குடி தண்ணீர், குளிப்பதற்கு தேவையான மற்றைய தண்ணீர், இப்படி எல்லாவற்றையும் செய்து கொடுக்கப்பட்டும் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் நிறைவாக செய்யப்படுகிற காட்சி அதிகமாக பார்க்கிறோம். சில நேரங்களில் முன்பின் செய்திகள் வரும், அது வரத்தானே வேண்டும், இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடக்கிறது என்று சொன்னால், அங்கே அனைவருமே இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இறை விசுவாச அடிப்படையிலே நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே வருகிற அந்த மனோபாவம் இருப்பதனால் தான் இந்த அத்தனை வேலையும் சாத்தியமாகிறது. இப்போ நானும் நீங்களும் போகிறோம் என்று சொன்னால், அங்கே எடுத்துக்கொள்வோம், மக்காவில் நாம் தொழுவோம், ஒரு இடத்தில் தொழுது கொண்டிருப்போம். எனது வலது பக்கத்தில் இருப்பார் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர், எனது இடது பக்கத்திலே இருப்பார் அமெரிக்காவை சேர்ந்தவர், முன்னால் இருப்பார் ஆஸ்திரேலியாக்காரன், பின்னால் இருப்பார் இந்தியாவை சேர்ந்த, இப்படித்தான் அங்கே மக்கள் இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துல. ஆனால் எந்த விதமான இன முரண்பாடுகளோ, அதாவது இன துவேஷங்கள், இன முரண்பாடுகள் அல்லது தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி என்பது கிடையாது. இது முக்கியமான ஒன்று.
கருப்பன் வெள்ளையன் ஏழையன் இந்த வசதியுள்ளவன் படித்தவன் படிக்காதவன் அல்லது நிறத்தால் வேறுபட்டவன், நான் உயர்ந்த ஜாதி, நான் அமெரிக்க பிரஜை, நீ சாதாரணமாக இலங்கை பிரஜை என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த சமத்துவம் அங்கே பேணப்படுகிறது. இது உலகத்துக்கு அங்கே ஹஜ்ஜின் மூலமாக உலகம் படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அதே நேரத்திலே மனிதர்களாக பிறந்த நாம் அனைவரும் ஏன் ஒருவரை ஒருவர் குறை சொல்ல வேண்டும், அடித்து கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவருக்கு துரோகம் செய்ய வேண்டும், ஒற்றுமையாக வாழ்ந்துவிட்டு போகலாமே என்கிற ஒரு செய்தியும் அங்கே கொடுக்கப்படுகிறது. நாம் அங்கே ஒரு மாதம் இருக்கிறோம் அல்லது 15 நாள் இருக்கிறோம் என்றால் இந்த நாட்டிலே வாழுகின்ற நானும் நீங்களும் மற்றவர்களும் அண்ணன் தம்பிகளாக இருந்துவிட்டு போமே, நமக்குள்ளே ஏன் பிரச்சனை என்று கூட அதிலே படிப்பினைகளை பெற முடியும் என்கிற ஒரு சகோதரத்துவம், சமத்துவம், ஒற்றுமை, நீதி, நேர்மை, உண்மை என்பதை உலகத்துக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இன்னும் இதில் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? ஒரே நாளில் ஹஜ்ஜுக்கு 25 லட்சம் பேர் போனால் அரஃபா என்கிற இடத்தில் ஒரே நாளில் அந்த 25 லட்சம் பேரும் ஒன்று சேரும். ஒரே நாள். அந்த அரஃபாவுடைய நீங்கள் அந்த இடத்தில் தங்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஹஜ்ஜி நிறைவேறாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கட்டளை. அப்போ அந்த அரஃபா என்கிற அந்த எல்லைக்குள்ளே காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஏதோ ஒரு நேரத்தில், பெரும்பாலும் காலையிலே போய்விடுவார்கள், போவதற்கே ஒரு டைம் எடுக்கும், அதற்குள்ளே தங்க வேண்டும், அத்தனை பேரும் தங்க வேண்டும். அதில் கேளுங்கள், அத்தனை பேரும் அவர்கள் சாப்பிட வேண்டும், அங்கேதான் வெளிவாசலுக்கு செல்ல வேண்டும், தொழுகைக்கு கைகால்களை கழுவிக்கொள்கிற பொதுவெடுக்குதல் என்ற விஷயம் இருக்கிறது, அதை செய்ய வேண்டும். இவைகள் அத்தனையும் அங்கே இறைவனுடைய அருளால் நடைபெறுகிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மனிதனுடைய முயற்சி, சவுதி அரசாங்கம், அவங்களுடைய அதிகாரிகள், அவங்களுடைய அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர்கள் முயற்சியோடு மிக நாம் மெச்ச வேண்டிய ஒன்று. அதே நேரத்திலே எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள், அவனுடைய கிருபையினால் இந்த காரியங்கள் நடைபெற்று அத்தனை பேருமே எந்தவிதமான சேதாரங்களும் இல்லாமல் தமது நாடுகளுக்கு சேர்ந்து விடுகிறார்கள். இது நமக்கு உலகத்துக்கு ஹஜ்ஜி தருகிற மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாக சொல்லுவோம். நிறைய விஷயம் பேசியிருக்கோம். நன்றி. இவ்வளோ நேரம் இது சம்மந்தமாக நான் நிறைய கேள்விக்கு நீங்கள் இதை கேட்கலாமா இல்லைன்னு நிறைய கேள்வி நான் யோசிச்சுட்டு வந்தேன். இதை கேட்கும்போது பார்க்குறவங்க என்ன அதை எப்படி எடுத்துக்கொள்வாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் நமக்கு இருக்க சந்தேகத்தை கேட்போம் அப்படின்றது தான். அதுக்கெல்லாம் சரியாக பதில் சொன்னீங்க. நன்றி. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். எல்லாருக்கும், உங்களுக்கும் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் முன்கூட்டியே ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்கள். அனைவருக்குமே மிக முக்கியமாக நானும் முஸ்லீம் சமூகத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உங்களுடைய யூடியூப் சேனல் மூலம் நாம் கடந்த ரமதானில் செய்ததை நிறைய மக்கள் பார்த்து அதிகமாக உங்களைத்தான் என்னிடத்தில் பாராட்டினார்கள். மிக அழகாக, மிக திறமை, நல்ல ஒரு தைரியத்துடன் மிக இதை செய்திருக்கிறார்கள் என்று. அதே போல் இந்த நிகழ்ச்சியும் அதிகமான மக்கள் பார்ப்பார்கள். இன்னும் உங்களது சேனலை நீங்கள் ஈடுபடக்கூடிய அதை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்றும் நானும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா மக்களுமே பார்க்கிறார்கள். நான் பார்ப்பதற்கு முன்பது எனக்கு பல கோள்கள் வந்துவிட்டு என்னுடைய மகனை பார்த்துவிட்டு எங்கே போய் சொன்னீர்கள் என்று கேட்டார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. இதனுடைய நோக்கமும் உங்களுடைய நோக்கமும் தெளிவானது. மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும். எங்களுடைய நோக்கமும் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இதில் கிடையாது. ஆகையினால் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் உங்களுக்கும் உண்டு. அதே போன்று இதை பார்க்கக்கூடிய முஸ்லீமான சகோதர பெருமக்கள், முஸ்லீம் அல்லாத அனைத்து சகோதர பெருமக்களுக்கும் ஹஜ்ஜு பெருநாளுடைய சிறப்பான நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அனைத்து மக்களும் ஒற்றுமையுடனும் இந்த இலங்கை திருநாட்டிலே மிகச் சிறப்பாக சந்தோஷமான முறையிலே வாழ வேண்டும் என்று வாழ்வாங்கு வாழ வல்ல இறைவனை நான் வேண்டி நிற்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி.